ஐந்துடத்தில் கோல பழமை உடையாராமே கோழி சமேதர ரத வீதியின் வழியாக அவர் சறுக்கு மரம் வைக்கின்ற சறுக்கு மரம் கொண்டு செல்லும் நமசிவாயம் என்கின்ற நாமத்தையும் அரோகர் என்கின்ற நாமத்தையும் நீங்கள் உச்சரிக்க வேண்டும். அத்தனை ஐந்து ஆவங்காலம் நாமத்தையும் அரோகரா என்கின்ற நாமத்தையும் என்னென்ன பேசவிட வேண்டும். தமிழ்நாட்டு கிராமங்களில் திருவிழா காலம் தான். எல்லா கிராமத்திலையும் கொடியேற்றி ஒரு 10 நாள் திருவிழா நடக்கும். அதுக்கப்புறம் சித்திரை மாதத்தில் திரௌபதி அம்மன் திருவிழா, தீமிதி திருவிழா, எத்தனையோ திருவிழாக்கள் நடந்துகிட்டு ஜாத்திரைன்னு சொல்லுவாங்க. நிறைய பகுதிகளில் நிறைய திருவிழாக்கள் நடந்துகிட்டு இருக்கும். அப்படி வந்து இப்போ இந்த திருவாலங்காடு இந்த பகுதியில் இந்த ஊராட்சியில் ஒரு பிரம்மாண்டமான திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 7வது நாளாக இன்று கமலத்தேர் திருவிழா என்ற வடாரண்யேஸ்வரர் கோவிலில் வண்டார்குழலி சமேத வடாரண்யேஸ்வரர் சிவசக்தி இருவரும் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பழமையான அருமையான கோவில். அங்கு கமலத்தேர் திருவிழா 7வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவில் இன்றைக்கி இந்த கமலத்தேரை வந்து திருவிழாவை துவக்கி வைக்கிறதுக்காக நானும் எங்களுடைய சகோதர சகோதரிகளும் ஒன்றாக வந்து காலையிலேயே இந்த திருவிழாவை துவக்கி வைத்தோம். அதிலும் அருகில் உள்ள பராந்தக சோழனால் மன்னன் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட ஒரு பழைய மிக பெருமையான பழமை மிகுந்த பெருமை மிகுந்த ஆலயம் பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் தான் முதல்ல துவக்கினாங்க. அந்த பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் விழாவை துவக்கி இங்கு சிவன் பார்வதி சமேத திருவிழாவில் எல்லோரும் நாங்கள் கலந்து கொண்டு குழந்தைகளோடு வந்திருக்கோம். அது கலந்து கொண்டு இந்த திருவிழாவில் கலந்து கொண்டது எங்களுடைய பாக்கியம். இதை இன்னைக்கு நாங்கள் துவக்கி வச்சது என்னுடைய பெரும்பெயராக கருதுகின்றேன். தொடர்ந்து வரும் வழியெல்லாம் எங்கள் எல்லாருடையும் நிறைய உறவினர்கள் நிறைய நண்பர்கள் எல்லாரையும் நாங்கள் பார்த்து அவர்களிடம் வருகின்ற சித்திரை முழு நிலவு வன்னியர் சங்க இளைஞர் பெருவிழா மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்காகவும் எல்லோரையும் பார்த்து அழைப்பதழை கொடுத்து அவர்களை எல்லாம் வரவேற்று கோயிலில் சிறப்பு வழிபாடு பண்ணியிருக்கீங்களா மேடம் மாநாட்டுக்காக? ஆமாம், கண்டிப்பாக. அங்கதான் முதல் பத்திரிகை வச்சோம் மேடம். இப்போ தற்சமயம் வந்து இந்து சமய அறநிலைத்துறை வந்து சில கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருக்காங்க. இது வந்து கோர்ட் மூலிமா இது பண்ணிடுதான் நினைக்கிறீங்களா, இல்லை இது உங்களோட பார்வையில் எப்படி நினைக்கிறீங்க? சாமி
சாமி விஷயம். மேடம், உங்களுக்கு வைக்கப்பட்ட விளம்பர பேனரை வந்து அகற்றிக்கிறாங்க போலீஸ். மற்றோட கட்சி பேனர் வச்சுருக்காங்க, அது அகற்றாமல் உங்களது மட்டும் அகற்றிக்கிறாங்க. அதுனா மேடம் காரணம்? அதெல்லாம் நம்ம சாமி திருவிழாக்கு வந்தோம், நல்லபடியா சந்தோஷமா திருவிழா கொண்டுட்டோம். நம்மள சாமியோட அருள் நமக்கு இருக்குது, அதனால அதையெல்லாம் பெற வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு. ஆமா ஆமா, சாமி